Hi students, very good morning. This is 11th standard biobotany class. I am a biology teacher. Today we are going to discuss the chapter number 12, mineral nutrition. Mineral nutrition. Okay, right. Let's go. Straight away, we are going to see 12.1 classification of minerals. First of all, any kind of living organism in the world or earth, the nutritions are very, very important. So minerals also one kind of nutrition. It's very essential for plant growth and development and the animals also. Okay, right. So எதுக்கு தான் இந்த நியூட்ரிஷன் தேவை, மினரல்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கும்போது மினரல்ஸ் எலமெண்ட்ஸ் நெசசரி ஃபார் growth and development. ஸோ வளர்ச்சிக்கும் அதனுடைய மேம்பாட்டிற்கும் மினரல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் தே ஷுட் ஹாவ் டைரக்ட் ரோல் இன் தி மெட்டபாலிசம் ஆஃப் தி பிளான்ட். ஸோ பிளான்டோட மெட்டபாலிசம் ஆல் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்னா இந்த மினரல்ஸ் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு மட்டும் இல்லை, பிளான்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, இட் கேனாட் பி ரீப்ளேஸ்ட் பை அதர் எலமெண்ட்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா எ பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பண்ணும். சரியா, ஒரு மினரல்ஸை இன்னொரு மினரல்ஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சரியா, டிஃபிஷியன்சி மேக்ஸ் த பிளான்ட்ஸ் இம்பாசிபிள் டு கம்ப்ளீட் த வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபேசஸ். ஸோ டிஃபிஷியன்சி வந்து என்ன பண்ணும், டிஃபர் ஆகும். சரியா, டிஃபிஷியன்சி மேக்ஸ் த பிளான்ட் இம்பாசிபிள் டு கம்ப்ளீட் த வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபேசஸ். ஸோ வெஜிடேட்டிவ் ஃபேஸையும் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸையும் கம்ப்ளீட் பண்ணணுமா, அதுக்கு நார்மலாக இதுக்கான பிளான்ட் தேவை. ஸோ டிஃபிஷியன்சி வரும். டிஃபிஷியன்சி ஏன் சார் வரும்னா, மினரல்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா, மினரல்ஸ் சரியா போதுமான அளவு கிடைக்கல அப்படின்னா டிஃபிஷியன்சி பிளான்ட்ஸ் வரும். ஸோ திஸ் ஆர் த பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் மினரல்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சார் பார்க்க போறோம்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல்ஸ். ஸோ மினரல்ஸோடைய கிளாசிஃபிகேஷன் பார்க்கணும். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல்ஸ் பேஸ்ட் ஆன் த குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டியை பேஸ் பண்ணி மினரல்ஸை கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபை பண்ணுறாங்க. மேஜராக டூ டைப். நம்பர் ஒன் மேக்ரோ நியூட்ரியன்ஸ், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ், தேர்ட் ஒன்று அன்கிளாசிஃபைடு மினரல்ஸ். ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் அன்கிளாசிஃபைட் மினரல்ஸ். ஸோ பேஸ்ட் அப்பான் குவான்டிட்டி, பிளான்ட்டுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ அதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. ஸோ பாரு, மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் தென் 10 mol kilogram per -1 tissue concentration or 0.1 to 10 milligram per gram of dry weight. So 0.1 to 10 milligram குள்ள இருந்துச்சுன்னா அது மேக்ரோ நியூட்ரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம், ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் and potassium. This calcium, magnesium and sulfur. So these are the under the macronutrients. So micronutrients பாருங்க. So 10 millimole kilogram -1 அல்லது -0.1 milligram per dry weight குள்ள இருந்துச்சுன்னா அது micronutrients. So இதெல்லாம் பாரு, ஃபெரஸ், manganese, copper, molybdenum, zinc, boron, chlorine and nickel. These are the under the micronutrients. பிளான்ட் கொஞ்சம் இருந்தால் போதும். ஸோ மேக்ரோநியூட்ரியன்ஸ் அதிகப்படியாக தேவை, மைக்ரோனா கொஞ்சம் தேவை. ஸோ தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அன்கிளாசிஃபைடு மினரல்ஸ். ஸோ ரெக்வயர்டு ஃபார் சம் பிளான்ட்ஸ் ட்ரேஸ் அமௌண்ட் அண்ட் ஹேவ் சம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஸோ சில பிளான்ட்டுக்கு ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட் கொஞ்சம் தான் தேவை. சரி, சில பிளான்ட்ஸ் மட்டும் தேவை, சில ஃபங்க்ஷனாக பண்ணுறதுனால அது அன்கிளாசிஃபைடு மினரல்ஸ். ஸோ இதெல்லாம் அன்கிளாசிஃபைடு மினரல்ஸ் பார்க்கும்போது சோடியம், கோபால்ட்டு, சிலிக்கான் அண்டு செலீனியம். These are the minerals under the unclassified minerals. Okay, right. Second category பார்த்தோம்னா classification based on mobility. So second category பார்த்தோம்னா mobility. So அந்த மினரல்ஸ் மூவ் பண்றத வச்சு கிளாசிஃபை பண்றாங்க, mobility and mobility. சரியா, mobility and unmobility. If you observe where the deficient symptoms appear first, you can notice difference in the old and young leaves. So plantல minerals deficiency இருக்குதுன்னா அங்க symptoms வரும். ஃபர்ஸ்ட் எங்க வரும்னா ஓல்டு ஸ்டெம்ல வரும், ஓல்டு அண்ட் யங் லீவ்ஸ். ஃபர்ஸ்ட் ஓல்டு லீவ்ஸ்ல வரும், அது followed by younger லீவ்ஸ்ல வரும். These are mainly due to the mobility of minerals. Based on these, they are classified into two categories. One is actively mobile minerals and relatively immobilized minerals. Actively
மொபைல் மினரல்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்லி இம்மொபைலைஸ் மினரல்ஸ், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய மினரல்ஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணாத மினரல்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் ஆக்டிவ்லி மொபைல் minerals. Mobile means movement. Mobile means movement. So actively mobile minerals: nitrogen, phosphorus, potassium, magnesium, chlorine, sodium, zinc, and molybdenum. These are the actively mobile minerals in plants. சரியா? So suppose இந்த மினரல்ஸ்லாம் மூவ் ஆகல, இந்த மினரல்ஸ்லாம் கம்மியா இருக்குன்னா அங்க பிளான்ட்ல சிம்டம்ஸ் வரும், டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் வரும். Deficiency symptoms first appears on old leaves. Old leaves are first symptoms காட்டும். அது followed by senescent leaves. Leafலாம் கொட்டிடும். Due to active movement of minerals to younger leaves. So active old leaves இருந்து younger leaves க்கு mineralsலாம் மூவ் பண்ணிடுச்சுன்னா, so old leaves தான் ஆகும், going to die, going to senescent. Senescentனா கீழே விழுந்துரும். So these are the active mobile minerals. Second type பார்த்தீங்கன்னா relatively immobilized minerals. So என்ன ஆகுது? மூவ் ஆகாது. ஃபர்ஸ்ட் எது மூவ் ஆகாது? எந்த மினரல்ஸ் மூவ் ஆகுதுன்னா calcium, sulfur, ions, boron, and copper show deficiency symptoms first in younger leaves. First in young leaves due to the immobilized nature of minerals. So first எங்க காட்டணும்னா young leavesல symptoms வரும். அப்புறம் ஏன் இங்கிலீஷ்ல symptoms வருதுன்னா அதுல மினரல்ஸ் வந்து மூவ் ஆகல. That means immobile nature of minerals. So look at the picture diagram. Mobile minerals, immobile minerals. So இங்க எல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க. So இது நெக்ரோசிஸ், மினரல்ஸ், குளோரோசிஸ். So டாட்டடா போட்டுருக்கு வந்து மூவ்மெண்ட் மொபைல்ஸ். டாட் புட்டின்ட்டு போட்டுருக்கு வந்து மூவ்மெண்ட் பிளாக் மீன்ஸ் ஸ்டாப் ஆயிருக்கு. சூப்பர். இங்க பாரு, இங்க இருந்து அப்படியே மூவ் ஆகுது. ஸோ அப்படியே மூவ் ஆகிட்டே போகுது. யங் லீவ்ஸ், இது ஓல்டு லீவ்ஸ், யங் லீவ்ஸ், ஓல்டு லீவ்ஸ், யங் லீவ்ஸ். இங்க பாருங்க, இங்க இன்ட்டு மார்க் போட்டிருக்காங்க, இங்க இன்ட்டு மார்க் போட்டிருக்காங்க. இங்க இருந்து ஆகல, மூவ் ஆகல, மினரல்ஸ் மூவ் ஆகல. ஸோ இட்ஸ் இம்மொபைலைஸ் மினரல்ஸ், இட்ஸ் மொபைல் மினரல்ஸ். ஓகே. ஸோ மினரல்ஸ் வந்து மூவ் ஆகல அப்படின்னா சிம்டம்ஸ் காட்டும். சிம்டம்ஸ் எங்க காட்டும்னா யங் லீவ்ஸ்ல காட்டும். மினரல்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா சிம்டம்ஸ் எங்க காட்டும்? ஓல்டு லீவ்ஸ்ல காட்டும். These are the things. Okay. Third category. Next, third category, classification of minerals based on the functions. So functions based பண்ணி minerals classify பண்றாங்க. Functions based பண்ணி minerals classify பண்றாங்க. என்னென்ன functions பாருங்க. First, structural component minerals. So minerals like carbon, hydrogen, oxygen and nitrogen. Carbon, hydrogen, oxygen, nitrogen. இது இந்த நாலும் சேர்ந்து தானே இது ஒரு ஸ்ட்ரக்சரலா ஃபங்க்ஷன் பண்ணுது, ஸ்ட்ரக்சரலா ஃப்ரேம் ஒர்க் பண்ணுது, ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுது. ஸோ அதனால ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட் மினரல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்சைம் ஃபங்க்ஷன். மாலிப்டினம் இஸ் எசென்ஷியல் ஃபார் நைட்ரஜன். நைட்ரஜனேஸ் என்சைம். ஸோ நைட்ரஜனேஸ் என்சைம் வரணும் அப்படின்னா அதுக்கு மாலிப்டினம் மினரல்ஸ் தேவை. அப்புறம் பாருங்க, ஜிங்க் an important activator for alcohol dehydrogenase and magnesium for activator of RUBB carboxylase. magnesium வந்து RUBB carboxylase உடைய activator ஃபங்க்ஷன் பண்ணுது. சரியா? நிக்கல் urease and hydrogenase enzyme க்கு ஹெல்ப் பண்ணுது. so these are the functional enzyme functional. சரியா? next, third category, osmotic potential. Potassium plays an important role. Potassium plays an important role for maintaining osmotic potential. So osmotic potential, osmotic pressure இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவை? பொட்டாசியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல். ஸோ நெக்ஸ்ட் எனர்ஜி காம்பவுண்ட். ஸோ மெக்னீசியம் இன் குளோரோஃபில், பாஸ்பரஸ் இன் ஏடிபி. ஸோ மெக்னீசியம் வந்து குளோரோஃபில்ல இருக்கும், பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா ஏடிபியில் பாஸ்பரஸ் கண்டென்ட் இருக்கும். ஸோ திஸ் ஆர் த ஃபோர் திங்ஸ் பேஸ்ட் அப்பான் த ஃபங்க்ஷன். மினரல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ ஒன் இஸ் structural compound, second one is enzyme function, third one is osmotic potential, and the fourth category is energy compound. So these are the mineral classification based upon functions. First பார்த்தது quantity, second time என்ன பார்த்தோம்? mobility, third one பார்த்தீங்கன்னா functions. Okay, right. So next move on 12.2, functions, mode of absorption and deficiency symptoms of macronutrients. So macronutrients பார்த்தோம் இல்லையா, அதனுடைய functions, mode of absorption and deficiency symptoms பார்க்க போறோம். சரி, ஒன் பை ஒன்னா
பார்ப்போம். ஸோ எதெல்லாம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய அப்சார்ப்ஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நைட்ரஜன். ஸோ மேக்ரோநியூட்ரியன்ட் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா விதமான லிவிங் திங்ஸ்க்கும் லிவிங் திங்ஸ் இங்கே இருக்கணும் அப்படின்னா, லிவிங் திங்ஸ் இருக்குன்னா அதில் ப்ரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கும், ஹார்மோன்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே உருவாகணும் அப்படின்னா நமக்கு நைட்ரஜன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ நைட்ரஜன் இல்லை, நைட்ரஜன் டிஃபிஷியன்சி இருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ் சொல்லணும்? பிளான்ட்ஸ்ல குளோரோசிஸ், ஸ்டண்டன் growth, குளோரோசிஸ் அண்ட் ஸ்டண்டன் growth. குளோரோசிஸ்னா பச்சைய சோகை, பச்சையம் இல்லாம கலர் கிரீன் கலர் மாறுது. சரியா? ஸ்டண்டன் growthனா குன்றிய வளர்ச்சி. இது நைட்ரஜன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் கான்ஸ்டியூண்ட் ஆஃப் செல் மெம்பரேன். செல் மெம்பரேன்லாம் ஃபார்ம் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ் தான். புரோட்டீன் உருவாகிறதுக்கு, செல் மெம்பரேன் ஃபார்ம் ஆகிறதுக்கு, நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிறதுக்குலாம் இந்த பாஸ்பரஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பாஸ்பரஸ் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன சார் வரும் அப்படின்னா ஸ்டண்டன் growth. சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டண்டன் growth, ஆந்தோசயனின் ஃபார்மேஷன் அண்ட் நெக்ரோசிஸ்னா அப்படியே டெத் ஆகுது. லீஃப்னா டெத் ஆகுது. நெக்ரோசிஸ்னா இறந்து போயிடும். சரியா? ஸோ திஸ் ஆர் த டிஃபிஷியன்சி ஆஃப் பாஸ்பரஸ். தேர்ட் பாத்தீங்கன்னா பொட்டாசியம். ஓகே, ஸோ மெயின்டைன்ஸ் டர்ஜிடிட்டி அண்ட் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல். ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ பொட்டாசியம் இருக்குன்னா டர்ஜிடிட்டி, ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியலை மெயின்டைன் பண்ணும். ஸோ அது கம்மியாயிருச்சு, பொட்டாசியம் கம்மியாயிருச்சு அப்படின்னா என்ன சிம்டம்ஸ் வரும் பார்க்கும்போது மார்ஜினல் குளோரோசிஸ், நெக்ரோசிஸ், லோ கேம்பியல் ஆக்டிவிட்டி, சீரியல்ஸ் அண்ட் கேர்ல்டு லீஃப் மார்ஜின். ஸோ மினரல் குளோரோசிஸ், மார்ஜினல் குளோரோசிஸ். ஸோ இது வந்து பொட்டாசியம் டிஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் கால்சியம். ஸோ கால்சியம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் involved in synthesis of calcium pectate in middle lamella, mitotic spindle formation, mitotic cell division, permeability of cell membrane, lipid metabolism, activation of phospholipase, ATPase, amylase and activator of adenyl kinase. So இதுக்குலாம் என்னது calcium very very important. So calcium கம்மியா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்ம் வரும்னா chlorosis, necrosis, stunted growth. Necrosis, stunted growth. These are the some common deficiency symptoms of calcium. Okay. Next is magnesium. This is a constituent of chlorophyll. So chlorophyll very very important constituent பார்த்தீங்கன்னா magnesium. Chlorophyll இருக்கிற main constituent. So chlorophyll இந்த magnesium கம்மியாச்சு என்ன சார் வரும் deficiency பார்த்தீங்கன்னா intervenal chlorosis. ஸோ அந்த நரம்பிடை லீஃப்ல இருக்கிற அந்த வெயின்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? குளோரைஸ் ஆகிடும். அங்கே இருக்கிற எல்லா கலர்ஸ் கிரீன் கலர்ஸ் எல்லாமே போயிடும். சரியா? அண்ட் நெக்ரோசிஸ், ஆந்தோசயனின், பர்பிள் ஃபார்மேஷன் அண்ட் sand down in tobacco. So these are the symptoms of magnesium. So next is sulfur. Essential component of amino acids like cysteine and histone and methionine. So cysteine and methionine அப்படின்ற அமினோ ஆசிட்ஸ்க்கு வெரி வெரி எசென்ஷியல் பார்க்கும்போது இந்த சல்ஃபர் தான். சல்ஃபர் கம்மியாயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா குளோரோசிஸ், ஆந்தோசயனின் ஃபார்மேஷன், stunted growth, rolling of leaf tip. So these are the symptoms of deficiency of sulfur கம்மியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி symptoms நமக்கு கிடைக்கும். So these are the macronutrients and the functions and the symptoms of. Okay. So next do you know கொடுத்திருக்காங்க NPK fertilizer very very important. So உங்களுக்கு கண்டிப்பான தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் NPK fertilizer. NPK ஒன்றும் கிடையாது, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். NPK fertilizer. ஸோ நீங்க இந்த fertilizer இருக்கிற கடை ஷாப்ல பார்த்துருப்பீங்க, NPKன்னு இருக்கும். NPKன்னு போட்டு ஒரு ஒயிட் கலர் பேக்கில் வச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 15:15. ஸோ NPK நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா 15 போட்டிருப்பாங்க. ஏன் போட்டிருக்காங்கன்னா அந்த ரேஷியோவில் தான் அந்த 3 காம்பவுண்ட் சேர்ந்து இந்த ஒரு பேக்கில் விற்கிறாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக யூரியான்னு சொல்லுவாங்க. NPK ஃபெர்டிலைசர், யூரியா, ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து தான் இது இந்த NPK ஃபெர்டிலைசர் பேசிக் ஃபெர்டிலைசர். ஓகே. ஸோ இது டிஃப்ரெண்ட் ரேஷியோவில் இருக்கும், ஒரே ப்ரொபோர்ஷன்லையும் இருக்கும், மாறி இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்க்க போகிறோம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ பிளான்ட் டெவலப்மெண்ட் க்ரோத்துக்கு கொஞ்சம் இருந்தால் போதும். அதுதான் இது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்தோம். ஸோ இது எதெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அயன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? அயன்ஸ் இஸ் த ரிக்வயர்ட் லெஸ்ஸர் தென் தி மேக்ரோ நியூட்ரியன்ஸ் விட கொஞ்சமாக இருந்தால் போதும் அயன்ஸ். ஓகே.
This can be placed in the one of these group. Iron is essential element for the synthesis of chlorophyll and the carotenoids. Chlorophyll ko carotenoids ko is very very important. Synthesis of chlorophyll and carotenoids. Chlorophyll and carotenoids உருவாகிறதுக்கு very very important. So இது கம்மியா இருந்துச்சு, அயன் கம்மியா இருந்துச்சு, என்ன சார் வரும் அப்படின்னா இன்டர்வைனல் குளோரோசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஷார்ட் அண்ட் ஸ்லெண்டர் ஸ்டாக். இந்த ஸ்டாக்லாம் அரைச்சி குட்டி குட்டியா ஆயிடுச்சு தான் இருக்கும், குளோரோசிஸ் வந்துடும். ஸோ பச்சை வகை வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் manganese, Mn, activator of carboxylase, oxidase, dehydrogenase and kinase involved in the splitting of water to liberate oxygen. So water split பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை? மேங்கனீஸ் தேவை. அது மட்டும் இல்லாம கார்பாக்சிலேஸ், ஆக்சிடேஸ், டீஹைட்ரோஜனேஸ் அண்ட் கைனேஸ் இந்த மாதிரி என்சைம்ஸ்லாம் ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த மேங்கனீஸ் நமக்கு தேவை. ஸோ மேங்கனீஸ் கம்மியா இருக்கு, டிஃபிஷியன்சியா இருக்கா, என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்வைனல் குளோரோசிஸ், கிரே ஸ்பாட் ஆன் ஓட்ஸ் லீவ்ஸ் அண்ட் புவர் ரூட் சிஸ்டம். ரூட்லாம் சரியா டெவலப் ஆகாது. ஸோ தீஸ் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் மேங்கனீஸ் டிஃபிஷியன்சி. ஸோ நெக்ஸ்ட் காப்பர், constituent of prostacyanine, compounds of phenols, triosinase enzyme involved in the redox reaction, synthesis of ascorbic acid, maintains carbohydrate in nitrogen balance. So carbohydrate nitrogen balance பண்றதுக்கு இந்த காப்பர் இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம redox reaction ரன் பண்றதுக்கு இந்த காப்பர் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம prostacyanine காம்பவுண்ட்ஸ் உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? ஸோ காப்பர் கம்மியா இருக்குது, என்ன சிம்டம்ஸ் கிடைக்கும் நமக்குன்னா டைபேக் ஆஃப் சிட்ரஸ், ரெக்ளமேஷன் டிசீஸ் ஆஃப் சீரியல்ஸ் அண்ட் லெகும்ஸ், குளோரோசிஸ், நெக்ரோசிஸ் அண்ட் எக்ஸாந்திமா இன் சிட்ரஸ். ஸோ லெமன் பிளான்ட், லெமன் ஃபேமிலிக்குள்ள அஃபெக்ட் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் ஜிங்க், எசென்ஷியல் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் இண்டோல் அசிட்டிக் ஆசிட், ஐஏஏன்னு சொல்லுவாங்க. ஐஏஏ இண்டோல் அசிட்டிக் ஆசிட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பிளான்ட் ஹார்மோன்ல பார்த்தோம். இண்டோல் அசிட்டிக் ஆசிட், ஐஏஏ இண்டோல் அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த ஜிங்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்டிவேட்டர் ஆஃப் carboxylase, alcohol dehydrogenase, lactic dehydrogenase, glutamic acid dehydrogenase and carboxylic peptides and tryptophan synthetase is observed as zinc 2+ ion. Zinc 2+ ion observe பண்ணிருக்கு. சரியா? deficiency பார்க்கும்போது little leaf and motile leaf due to the deficiency of auxin. so auxin கம்மியா இருக்கிறதுனால so ஐயோ என்னது one of the auxin ஃபார்ம் ஆகுது. auxin ஃபார்ம் ஆகுறதுனால லீஃப்ல வந்து குடிக்குடியா ஆயிடும், சின்ன சின்னதா இருக்கும். சரியா? இன்டர்வைனல் குளோரோசிஸ், ஸ்டண்டன் growth, நெக்ரோசிஸ் அண்ட் காரியா டிசீஸ் ஆஃப் ரைஸ். ஸோ ரைஸ்ல காரியா அப்படின்ற ஒரு டிசீஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் ஜிங்க். ஓகே. நெக்ஸ்ட் போரான், டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட் டிரான்ஸ்லோகேட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை? போரான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? போரான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம போரான் ஜெர்மினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? போரான் கம்மியா இருக்குன்னா என்ன டிசீஸ் வரும் அப்படின்னா டெத் ஆஃப் ரூட் அண்ட் ஷூட். ரூட்னா ஷூட்னா ஆயிடும், டெத் ஆயிடும். சரியா? டிப் டெத் ஆயிடும். அப்புறம் மாலிப்டினம். நெக்ஸ்ட் மாலிப்டினம், காம்போனன்ட்ஸ் ஆஃப் நைட்ரோஜனஸ் nitrate reductase involved in nitrogen metabolism. So nitrogen metabolism ரன் ஆகிறதுக்கு இந்த மாலிப்டினம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மாலிப்டினம் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன சார் வரும்னா குளோரோசிஸ், நெக்ரோசிஸ், டிலேடு ஃப்ளவரிங். ஸோ இந்த ஃப்ளவர் ஃபார்ம் ஆகிறதுக்கு, பூ பூக்கிறதுக்கு லேட் ஆகும், டிலே ஆகும். ரிட்டர்ட் growth, whiptail disease of cauliflower. cauliflowerல whiptail disease form ஆகும். So these are the symptoms, deficient symptoms of molybdenum. Next, chlorine. It is involved in the anion cation balance, cell division, for photolysis of water. So water break பண்றதுக்கும் anion cation balance maintain பண்றதுக்கும் இந்த chlorine நமக்கு தேவை. Suppose chlorine கம்மியா இருக்குன்னா, deficiency இருக்குன்னா building of leaf tips. leaf tipல என்ன அப்படியே சுருங்கி போயிடும், காஞ்சி போயிடும். So அதான் இது building of leaf tips, chlorine deficiency. These are the micronutrients. Next is nickel. Cofactor enzyme urease and dehydrogenase. Cofactor enzyme urease and dehydrogenase. Deficiency பார்த்தீங்கன்னா necrosis of leaf tips. leaf tips என்ன ஆயிடும்? அப்படியே டெத் ஆயிடும், அப்படியே சுருங்கி காஞ்சி போயிடும். சரியா? சுருங்கி போயிடும். Cofactor enzyme of urease and dehydrogenase. Deficiency பார்க்கும்போது necrosis of leaf tips. So next is do you know calmodulin.
கால்மோடுலின் ஒன்றும் கிடையாது. கால்மோடுலின் இஸ் ஏ கால்சியம் அயான் மாடுலேட்டிங் புரோட்டீன். புரோட்டீன்ல கால்சியம் பைண்ட் ஆயிருந்துச்சுன்னா ஒட்டிட்டு இருந்தனால பேரு கால்மோடுலின். இட் இஸ் த heat stable protein involved in the fine metabolic regulation. Okay, so calmodulin. So one mark அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन காம்படிட்டிவ் எக்ஸாம்லயே கேட்கலாம். calmodulin. Okay, right. Next, deficiency, disease and symptoms. So நமக்கு இந்த டேபிள் கிடையாது. So out of syllabus, அது reduced syllabus. Reduced syllabus. Next பார்த்தீங்கன்னா critical concentration and toxic minerals. Critical concentration ஒன்றும் கிடையாது. So நமக்கு ஒரு particular amount of minerals நமக்கு தேவைப்படும். சரியா? plant growth and development. So அந்த particular amountக்கு கம்மியா இருந்துச்சுன்னா deficiency symptoms வரும். அந்த particular normal லெவலுக்கு அதிகமா மினரல்ஸ் இருந்துச்சுன்னா டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வரும், டாக்ஸிக் ஆயிடும். சரியா? ஸோ அது சொல்றதுதானே இது the critical concentration. So mineral nutrients lesser than the critical concentration cause deficiency symptoms. Suppose increase the minerals nutrients more than the normal concentration cause toxicity. So normal லெவலுக்கு கம்மியா மினரல்ஸ் இருந்துச்சுன்னா deficiency symptoms வரும், நார்மல் லெவலுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா டாக்ஸிசிட்டி ஆயிடும். இது சொல்றதா என்னது இந்த critical concentration. So the diagramல உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க. So this is our diagrammatic approach. So concentration பாருங்க, critical concentration of number of plant tissue growth as a 10% of maximum rate. சரியா? ஸோ இந்த லெவல் தானே இது அடிக்குவேட் ஜோன். ஸோ அடிக்குவேட் ஜோனுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா டிஃபிஷியன்சி ஜோன் ஃபார்ம் ஆகிடும். அடிக்குவேட் லெவல் அதிகமாக போச்சுன்னா டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதான் இது கரெக்டான ஆப்டிமம் லெவல். தட் மீன்ஸ் அடிக்குவேட் ஜோன். ஸோ இதான் இது கிரிட்டிக்கல் நியூட்ரியன்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ கம்மியாக இருந்துச்சுன்னா டிஃபிஷியன்சி ஜோன், அதிகமாக இருந்துச்சுன்னா டாக்ஸிக் கான்சன்ட்ரேஷன். ஸோ திஸ் இஸ் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் மினரல் டாக்ஸிசிட்டி. மினரல்ஸ் வந்து என்ன சார் டாக்ஸிசிட்டி கொடுக்குது, பிளான்ட்டுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்துது, நச்சுத்தன்மை கொடுக்குதுன்னு பார்க்கும்போது மினரல் டாக்ஸிசிட்டி ஃபர்ஸ்ட் மேங்கனீஸ் என்ன சார் டாக்ஸிசிட்டி கொடுக்குது அப்படின்னா இன்க்ரீஸ்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மேங்கனீஸ். ஸோ மேங்கனீஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு, அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளான்ட்ல அதிகமாக இருக்கு அப்படின்னா அது என்ன சார் பண்ணா ப்ரிவென்ட் டு அப்டேக் ஆஃப் ஃபெரஸ் அண்ட் மெக்னீசியம். ஃபெரஸையும் மெக்னீசியம் அப்டேக் பண்ணுறத ஸ்டாப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கால்சியம் டிரான்ஸ்லோகேட் ஆகிறத தடுக்கும். ஸோ அது என்ன பண்ணும், லீட்ஸ் டு manganese toxicity. Symptoms of manganese toxicity is appear in the brown spots surrounded by the chlorotic veins. So chlorotic veins la brown color la dots நிறைய spot form பண்ணும். So இது வந்து manganese toxicity. So next move on aluminum toxicity. Aluminum என்ன சார் toxicity பண்ணணும்? Aluminum toxicity cause precipitation of nitric acid, inhibition of ATPase, inhibition of cell division, and binding of plasma membrane with calmodulin. So these are the aluminum toxicity. In theories regarding the translocation of minerals, please refer chapter 11. Chapter 11 நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ அலுமினியம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட் ஆகிடும், பிரிசிபேட் பண்ணி விட்டுரும். அப்புறம் ATPase இன்ஹிபிஷன் பண்ணி விட்டுரும், செல் டிவிஷன் இன்ஹிபிஷன் பண்ணி விட்டுரும். அப்புறம் பைண்டிங் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் வித் calmodulin. calmodulin என்ன பார்த்தோம்? புரோட்டீன் combined or bind with calcium. This is known as calmodulin. So plasma membrane la the calmodulin ஆயிடும், bind ஆயிடும். So these are the aluminum toxicity. Okay, right. Next move on hydroponics and aeroponics technique. So this is also reduced syllabus. So hydroponics ஒண்ணும் கிடையாது, less soil or without soil water யூஸ் பண்ணி பிளான்ட்டை க்ரோ பண்ணுற டெக்னிக் தான் இது ஹைட்ரோஃபோனிக்ஸ். ஏரோஃபோனிக்ஸ்னா இன்ஸ்டெட் ஆஃப் சாயில் ஏரை யூஸ் பண்ணி பிளான்ட்டை க்ரோ பண்ணுறது தான் இது ஏரோஃபோனிக்ஸ் டெக்னிக். ஓகே, ஸோ நமக்கு ரெடியூஸ் சிலபஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன், வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஸோ வித்தவுட் நைட்ரஜன் தேர் இஸ் நோ லிவிங் ஆர்கானிசம். ஸோ நைட்ரஜன் இல்லை அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம் இருக்க முடியாது. ஸோ நைட்ரஜன் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த எர்த்தில் இந்த வேர்ல்டு நைட்ரஜனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு முழுக்க. சரியா? லைஃப் ஆன் எர்த் டிபெண்ட்ஸ் ஆன் நைட்ரஜன் சைக்கிள். நைட்ரஜன் occurs in atmosphere in the form of N2. ஸோ அட்மாஸ்பியரில் பார்த்து நைட்ரஜன் எப்படி இருக்குதுன்னா N2 ஃபார்ம்ல இருக்கு. N triple bond N. சரியா? N triple bond N. சரியா?
N2 ஃபார்ம்ல தான் அட்மாஸ்பியர்ல. ஸோ என்ன மாதிரி கிடைச்சிருக்கு, ஒரு எண்ணுக்கும் இன்னொரு எண்ணுக்கும் 2 நைட்ரஜன் இடையில யார் சார் இருக்குது, யார் சார் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ராங் 3 கோவலன்ட் பாண்ட். ஸ்ட்ராங் 3 கோவலன்ட் பாண்ட். 3 கோவலன்ட் பாண்ட் இருக்கு. அது எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. சரியா, நைட்ரஜன் triple bond, triple covalent bond, nitrogen. Two nitrogen atoms joined together by strong triple covalent bond. Strong triple covalent bond. சரியா, ஸ்ட்ராங்கா இருக்கிற கோவலன்ட் பாண்ட் இருக்கு, triple form. The process of converting atmospheric nitrogen N2 into ammonia is called nitrogen fixation. So atmosphere இருக்கிற N2 நைட்ரஜனை அம்மோனியாவா ஃபிக்ஸ் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் இது நைட்ரஜன் fixation. அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பார்க்கும்போது 2 ஸ்டெப்ஸ் நடக்குது, 2 மெத்தட்ல இருக்கு. 2 மெத்தட் இருக்கு. என்னன்னா 2 மெத்தட்னா நான் பயாலஜிக்கல் மெத்தட் அண்ட் பயாலஜிக்கல் மெத்தட். லுக் அட் தி ஃப்ளோ சார்ட். ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நான் பயாலஜிக்கல் மெத்தட் 1, another one is biological method. ஸோ இந்த நான் பயாலஜிக்கல் மெத்தட்ல பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் அண்ட் லைட்டனிங். பயாலஜிக்கல் பார்க்கும்போது நான் சிம்பயாட்டிக், சிம்பயாட்டிக் அகைன் டு லெகும் அண்ட் நான் லெகும். திஸ் இஸ் த ஃப்ளோ சார்ட் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் பயாலஜிக்கல் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் ஒன்று இருக்கு, செகண்ட் நம்பர் 1 இண்டஸ்ட்ரியல், நம்பர் 2 லைட்டனிங். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஒன்றும் கிடையாது, லெபார்டரியில் ஆர்டிஃபிஷியலாக நம்ம நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறோம் கெமிக்கல் யூஸ் பண்ணி, அது இண்டஸ்ட்ரியல். லைட்டனிங் ஒன்றும் கிடையாது, மின்னல். ஸோ வானத்தில் ஸ்கைல மின்னல் மின்னும் இல்லையா, மழை பெய்யறதுக்கு முன்னாடி மழை பெய்யும் போது மின்னல் லைட்டனிங் வரும். ஸோ அந்த டைமில் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா லைட்டனிங். திஸ் டூ அண்டர் தி நான் பயாலஜிக்கல் மெத்தட் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இதில் லிவிங் திங்ஸ் இன்வால்வ் ஆகாது. ஸோ அதனால இது நான் பயாலஜி. ஓகே, ஸோ பயாலஜிக்கல் திங்ஸ் எடுத்துக்கிட்டா லிவிங் திங்ஸ் இன்வால்வ் ஆகும், மைக்ரோ ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகும். ஸோ அதனால இது பயாலஜிக்கல் ஃபிக்சேஷன். ஸோ நான் சிம்பயாட்டிக், இது சிம்பயாட்டிக். நான் சிம்பயாட்டிக்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு ஆர்கானிசம் மட்டும் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணும். இது வந்து என்ன ஆகுது, 2 ஆர்கானிசம் ஒன்று சேர்ந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ண, அதனால நான் சிம்பயாட்டிக். சரியா, சிம்பயாட்டிக்னா 2 ஆர்கானிசம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆர்கானிசம் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் சிம்பயாட்டிக் அசோசியேஷன். ஸோ அதில் 2 டைப் இருக்கு, ஒன்று லெகும் அண்ட் நான் லெகும். லெகும்னா வேர் முடிச்சு ரூட் நாடுல்ஸ் ஃபார்ம் பண்ணி லெகும் பிளான்ட்ஸ்ல நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணும். நான் லெகும்னா ரூட் நாடுல்ஸை ஃபார்ம் பண்ணாம வேர் முடிச்சுகளை உருவாக்காம நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ற ப்ராசஸ் தான் இது நான் லெகும். ஓகேவா, ரைட். Non-biological nitrogen fixation. Nitrogen fixation by chemical process called industry. Nitrogen natural electrical discharge during lightning fix atmosphere nitrogen. So these two are non-biological nitrogen fixation. Next, biological fixation. Excuse me. Symbiotic bacterium like rhizobium. So very important 1 mark question. Rhizobium symbiotic association. Symbiotic bacterium like rhizobium fix atmospheric nitrogen. Cyanobacteria found in lichen. Cyanobacteria அப்படின்ற bacteria lichen, Anthoceras, Azolla and coralloid groups of cycas also fix nitrogen. Non-symbiotic பார்த்தா it's a free living bacteria. So bacteria alone, bacteria மட்டும் இருக்கும், like Clostridium, and also fix the nitrogen. So இது biological nitrogen fixation. Next specifically பார்க்கும்போது symbiotic nitrogen fixation. Okay, nitrogen fixation with nodulation. Nodulation na வேர் முடிச்சு root nodules உருவாக்குது, வேர் முடிச்சு உருவாக்குது. Rhizobium bacterium is found in leguminous plants. Leguminous plants ஒன்றும் கிடையாது, இந்த சீரியல்ஸ் பல்சஸ்லாம் இருக்கு இல்லையா, பருப்பு வகை தாவரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்னது leguminous plants and fix atmospheric nitrogen. This kind of symbiotic association is beneficial for both the bacterium and the plant. So now and the bacteriaவும் பிளான்ட்டும் பெனிஃபிட் ஆகும், both the organism are benefited. That is known as symbiotic. Root nodules are formed due to the bacterial infection. Rhizobium enter into the host cell and proliferates. Host cell குள்ள enter ஆயிட்டு என்ன ஆகும், proliferate னா பெருக்க முடியும். It remains separated from the host cytoplasm by membrane. So host cytoplasm வந்து membrane வழியா செப்பரேட் ஆகும். So this is the symbiotic nitrogen fixation, nitrogen fixing with the nodulation.
then the stage of root nodule formation. Root nodule formation ஆகுது ஒரு 4 ஸ்டேஜ் சொல்லிருக்காங்க. என்னென்ன ஸ்டேஜ்னா ஃபர்ஸ்ட் legume plant secrete phenols secrete பண்ணும். இது legume plants. Phenols secrete பண்ணிட்டு attract பண்ணும். எதை attract பண்ணும்னா rhizobium bacteria attract பண்ணும். First step. Second step பாத்தீங்கன்னா rhizobium reach the rhizosphere and enter into the root air, infect the root air and lead to the curling of root hairs. So root hairs போய் ரீச் பண்ணுவோம் நீ அங்கே ரூட் ஹேர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ரூட் ஹேர்ஸை கேர்லிங் ஆஃப் ரூட் ஹேர்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் infection thread grows inward and separate the infected tissue from the normal tissue. So normal tissue வந்து infected tissue separate பண்ணும். Infection thread grows inward உள்ளவே வளரும் and separate the infected tissue from the normal tissue. So this is the rhizobium bacteroid in root nodules. Root nodule குள்ள இருக்கிற ஒரு பாக்டீரியா சரியா rhizobium. Fourth step பாருங்க, a membrane bound bacterium is formed inside the nodules and is called bacterioids. So very important 2 marks கேட்கலாம். So bacterioids, what is bacterioids are defined? Bacterioids means a membrane bound bacterium is formed inside the nodules called bacterioid. Now root nodule குள்ள அந்த வேர் முடிச்சுக்குள்ள ஒரு மெம்பரேனால ஆன ஒரு பாக்டீரியம் ஃபார்ம் ஆயிருக்குது, அது பேரு bacterioid. This is the diagrammatic representation of bacterioid. Cytokinin forms the bacteria and the axin from host plant promotes cell division and leads to the nodule formation. So cytokinin என்ன பண்ணுது? Cytokinin from bacteria and axin from the host. So bacteria la cytokinin axin பாத்தீங்கன்னா host plant இருக்குது, ரெண்டுமே என்ன பண்ணும்? Cell division promote பண்ணுது. So cytokinin bacteria axin from the host plant to promote the cell division and leads to the nodule formation. These are the 5 steps of root nodule formation. Okay, right. Next non-legume plants. So first part is legume plant. Now non-legume plants. Non-legume plant வேர் முடிச்சு அற்ற Ulnus and Casuarina contains the bacterium Frankia. Ulnus Casuarina plantல என்ன மாதிரி பாக்டீரியா இருக்குன்னா Frankia. Psychotria contains the bacterium Klebsiella. Psychotria அப்படின்ற plant பார்த்தீங்கன்னா Klebsiella அப்படின்ற ஒரு பாக்டீரியாவை வச்சிருக்கு சரியா. So these are the very important one mark. Second பார்த்தீங்கன்னா nitrogen fixing without nodulation. Nitrogen fix பண்ணுது without nodulation. Root nodules form பண்ணாமயே என்ன பண்ணுது? Nitrogen fix பண்ணுது. The following plants are prokaryotic plants and prokaryotes are involved in nitrogen fixation. சில பிளான்ட்ஸும் சில prokaryotic செல்ஸ் என்ன பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது? நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. அது என்னென்ன பார்க்கும்போது லைக்கன், அனபீனா அண்ட் நாஸ்டாக், ஆந்தோசிராஸ், நாஸ்டாக், அசோலா, அனபீனா, அசோலா, சைக்கஸ், அனபீனா அண்ட் நாஸ்டாக். These are the some symbiotic organisms. Next non-symbiotic nitrogen fixation. Non-symbiotic nitrogen fixation. Symbiotic கிடையாது, nitrogen fix பண்ணுது. Free living bacteria and fungi also fix atmospheric nitrogen. So தனியா இருக்கிற பாக்டீரியா மட்டுமே, தனியா இருக்கிற fungi மட்டுமே என்ன பண்ணுது? நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ என்னென்ன பார்க்கும்போது look at the table. Aerobic Astrobacter, Bijrinkia and Dexia. Anaerobic Clostridium. So very important. Anaerobic Clostridium. Photosynthetic Chlorobium and Rhodospirillum. Chlorobium and Rhodospirillum. Chemosynthetic. Chemona chemicals. Chemo means chemicals. Disulfureo. Disulfovibrio. Next free living bacteria. Yeast and Pullularia. Yeast and Pullularia. Cyanobacterium. Blue green algae சொல்லுவாங்க. BGA. Blue green algae. Cyanobacterium. Nostoc, Anabina and Oscillatoria. So these are the non-symbiotic nitrogen fixation. Non-symbiotic nitrogen fixation organisms. So like aerobic, anaerobic, photosynthetic, chemosynthetic, free living bacteria and cyanobacteria. So these are the non-symbiotic nitrogen fixation. Okay, right. Next move on, nitrogen cycle and nitrogen metabolism. So very important topic, nitrogen cycle and nitrogen metabolism. Okay, so nitrogen cycle பார்ப்போம். Nitrogen cycle.
Nitrogen cycle. This cycle contains the following stages. மொத்தம் 5 stages இருக்கு. First one is fixation of atmospheric nitrogen. So atmosphere இருக்க nitrogen first fix பண்ணனும். Atmosphere nitrogen first fix பண்ணனும். So ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் nitrogen என்ன கண்டிஷன்ல இருக்கு? N2 கண்டிஷன்ல இருக்கு. So N triple bond N. So இந்த ஃபார்ம்ல தான இருக்கு. இத first fix பண்ணனும். சரியா? Dinitrogen molecules from the atmosphere progressively gets reduced in the addition of pair of hydrogen atoms. Triple bond between two nitrogen atoms. So that's சொல்லிருக்கேன் N triple bond N. சரியா? Nitrogen fix process requires nitrogenous enzyme complex. So nitrogen fix பண்ணனும் அப்படினா first நமக்கு என்ன தேவை? Nitrogenous enzyme தேவை. Nitrogenous enzyme தேவை. ஓகேவா? ரைட். So பாருங்க, look at the picture. This is the nitrogen. So nitrogen molecule இருக்கு. இந்த nitrogenous enzyme nitrogen இருக்கு. So nitrogen N triple bond N triple bond N ல இருக்கு. So அது கூட யார் சேர்க்கறோம்? நம்ம nitrogenous enzyme சேர்த்து என்ன பண்றோம்? அதை fix பண்ண போறோம். So nitrogen enzyme nitrogen molecule. So ரெண்டு fix பண்ண சொல்லுவோம். N triple bond N இருக்கு. nitrogen கூட இந்த nitrogenous enzyme சேர்ந்து ஒரு nitrogen ஒரு பாண்ட ரிமூவ் பண்ணிச்சு. அப்போ N double bond N double bond N. So ஒரு covalent bond ரிமூவ் ஆயிடுச்சு. So after that இதுல இருந்து again இன்னொரு பாண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு N சிங்கிள் பாண்ட் N. ஸோ பாண்ட்லாம் வெளியே ஆயிடுது மீன்ஸ் ஒரு H 2 H ஒரு H 2 H வெளியே வந்துருக்கு. ஸோ ஃபைனலா என்ன ஆச்சு N தான் அது. ஸோ 3 கோலன் பாண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆச்சு திரும்ப அகைன் நைட்ரஜன் என்சைம் தெளிய வந்துருச்சு. அமோனியா பிரிஞ்சிச்சு NH3. ஸோ NH3 அமோனியா தானே NH3 அமோனியா. இப்போ நைட்ரஜனா இருந்துச்சு என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு அமோனியாவா கன்வெர்ட் ஆயிடுச்சு. So this process known as nitrogen fixation. Okay. So 5 stages இருக்கு. So for one by one நம்ம பார்க்கலாம். First stage nitrogen fixation of nitrogen பார்த்தாச்சு atmosphere. Second stage nitrification. Second stage பார்த்தனா nitrification. அமோனியா NH2 நமக்கு இப்போ நைட்ரஜன்ல இருந்து என்ன கிடைச்சிச்சு? அமோனியா கிடைச்சிச்சு. NH3 கிடைச்சிருச்சு. Nitrification. Ammonia is converted into nitrite NO2 plus and by nitrosomonas bacterium. Nitrite is then converted into nitrate NO3 by nitrobacter bacterium. So very important topic. First நமக்கு NH3 கிடைச்சிருச்சு. NH3 என்ன கன்வெர்ட் ஆகுது? NO3 plus கன்வெர்ட் ஆகுது. NO3 plus என்ன கன்வெர்ட் ஆகுதுனா NO2 plus கன்வெர்ட் ஆகுது. So சரியா? This is the concept. சரியா? நைட்ரஜன் கிடைச்சிருச்சு, நமக்கு அமோனியா கிடைச்சிருச்சு. அமோனியா என்னவா கன்வெர்ட் ஆச்சு? நைட்ரைட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. NO2 கன்வெர்ட் ஆச்சு. NO3. சரியா? நைட்ரைட்டா கன்வெர்ட் ஆச்சு by using of nitrosomonas bacterium. Nitrate again converted into NO3 by nitrosomonas nitrobacter bacterium. So very important. சரியா? ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் இருக்கு அட்மாஸ்பியர்ல, அது என்ன கன்வெர்ட் ஆகுது? அமோனியாவா கன்வெர்ட் ஆகுது. சோ அகைன் அமோனியா வந்து என்ன ஆகுது? நைட்ரைட் RIT ஃபர்ஸ்ட் நைட்ரைட் NO2 கன்வெர்ட் ஆகுது. ஆஃப்டர் தட் நைட்ரைட் அகைன் கன்வெர்ட் டு நைட்ரேட் NO3 கன்வெர்ட் ஆகுது. சரியா? nitrosomonas and nitrobacter respectively. இது nitrification. Third step nitrate assimilation. This process by which nitrate is reduced into ammonia is called nitrate assimilation. நம்ம நைட்ரேட் கிடைச்சது இல்லையா, NO3 கிடைச்சது இல்லையா, அது என்னவா ரெடியூஸ் ஆகுதுன்னா திரும்ப அமோனியாவா ரெடியூஸ் ஆகுது. Nitrate reduced to ammonia is called nitrate assimilation and occurs during nitrogen cycle. NO3 give nitrate reductase NO2. Again NO2 nitrate reductase NH3 convert ஆகுது. So this is the nitrate assimilation. நமக்கு நைட்ரேட் கிடைச்சிருக்கு, அது என்னவா ரெடியூஸ் ஆகுது? அமோனியாவா ரெடியூஸ் ஆகுது. இப்போ நைட்ரேட் இருக்கு, அகைன் நைட்ரைட்டா மாறுது. நைட்ரைட் ரெடக்டேஸ் யூஸ் பண்ணி அமோனியாவா திரும்ப வந்துருது. சரியா? வித் ஹெல்ப் ஆஃப் molybdenum and copper ferrous. Okay, this is the nitrate assimilation. Third stage. Fourth step பாத்தீங்கும்போது ammonification. Decomposition of organic nitrogen, protein and amino acids from dead plants and animals into ammonia is called ammonification. So dead plant and animals dead bodies இருந்து protein amino acids என்ன ஆகும்? அங்க நமக்கு கிடைக்கும். So அதுதான் இது ammonification. Organisms involved in these processes are Bacillus ramus and Bacillus vulgaris.
Bacillus ramus and Bacillus vulgaris இந்த மாதிரி பாக்டீரியா தான் ஆகுது அமோனிஃபிகேஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டீநைட்ரிஃபிகேஷன். Nitrates at the soil are converted back into the atmosphere. So soil surface இருந்து திரும்ப atmosphere இருக்க நைட்ரஜன் திரும்ப போகுதுன்னு இது denitrification by the process called denitrification. Bacteria involved in this process by Pseudomonas, Theobacillus and Bacillus subtilis. Bacillus subtilis. These are the three bacteria which are involved in the denitrification. So nitrate, Pseudomonas, molecular nitrogen. Okay, these are the nitrogen fixation. பாருங்க, this is the diagrammatic representation. இப்போ நம்ம பார்த்தது diagrammatic representation கொடுத்திருக்காங்க. It's a cyclic process. Again, திரும்ப நடந்துட்டு இருக்க ஒரு process. So atmospheric nitrogen இருக்கு. So fix பண்ணி nitrogen fixing bacteria living legume root nodules fix பண்ணுது. So again nitrogen fixing soil bacteria எங்க போகுது ammonification நடக்குது, NH2 நடக்குது. அங்கிருந்து nitrates, nitrogen bacteria, nitrates and the assimilation plant க்கு போயிடுது. So this one process. So again பாருங்க, plant திரும்ப எடுத்துக்கும். இங்க பாருங்க, nitrates வருது, திரும்ப denitrifying திரும்ப plant க்கு போகுது. This is the cyclic process. So அதனால இது nitrogen cycle சொல்றாங்க. Diagrammatic representation. Okay. Next is nitrogen metabolism, ammonium assimilation, fat of ammonia. So first one, ammonia is converted into amino acid by following process. So ammonia வந்து என்ன மாறுதுனா amino acid convert ஆகுது. First பாத்தீங்கன்னா reductive amination. Glutamic acid or glutamate is formed by reduction of ammonia with alpha ketoglutarate acid. So alpha ketoglutarate acid மூலமா glutamic acid or glutamate என்னவா மாறுதுனா அம்மோனியாவா கன்வெர்ட் ஆகுது. So alpha glutaric acid plus ammonia gives glutamate. என்னவா மாறுது? glutamate மாறுது. Very simple concept. So next பாத்தீங்கன்னா transamination. Next என்னது? transamination. Transamino group, transfer of amino group NH3 from glutamic acid glutamate to keto group of keto acid. Glutamic acid is the main amino acid from which other amino acids are synthesized by transamination. Transamination requires the enzyme transaminase and the coenzyme pyroxal phosphate derivative of vitamins B6 pyroxine. So this is the equation about the ketoglutarate acid. Next, third is catalytic amination. GS bar GO gap pathway. Glutamate amino acid combines with the ammonia to form the amide glutamate. So பாருங்க, glutamate இருக்கு, அது கூட யார் ஜாயின் பண்றா? அம்மோனியா ஜாயின் பண்றாங்க. with help of glutamine synthetase GS and ATP converted to ADP plus PI, glutamine form ஆயிடுச்சு. Next, glutamine react with the ketoglutarate acid to two molecules of glutamate. Glutamine plus alpha ketoglutarate acid gives 2 glutamate. So these are the catalytic amination. Next, glutamate react with alpha ketoglutarate acid to form 2 molecules of glutamate. So one form, second form pathina GO GAD glutamine to oxaloglutarate amino transferase. So these are the catalytic amination. Okay. So next pathina special mode of nutrition நமக்கு reduced syllabus. Special type of nutrition reduced syllabus. ஒண்ணும் இல்லது insectivorous plant or அது நமக்கு out of syllabus. So நமக்கு இந்த 12th lesson mineral nutrition over. So very important topic. So இதுல இருந்து நிறைய 1 marks 2 marks நிறைய கேட்பாங்க, சரியா? So கேட்கக்கூடிய 5 mark question பார்த்தோம்னா nitrogen fixation கேட்பான், 1 marks நிறைய கேட்பான், சரியா? So 12th lesson over. So நீங்க என்ன பண்றீங்க, இந்த lesson ஃபுல்லா go through பண்றீங்க. Okay, thank you, have a nice day.